வணக்கம் நண்பர்களே, நான் இந்த வாய்ஸ் ஆஃப் விமன் சேனல் ஆரம்பித்து 1 இயர் ஆகுது. ஆரம்பத்தில் நிறைய பேர் சிரிச்சாங்க, யார் உன் கதைகளை கேட்க போகிறாங்கன்ட்டு. இது யூடியூப்பில் ஓடாதுன்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் நான் நிறுத்தலை, என் மனசு சொன்னதை நம்பினேன். இப்போ கடந்த 2 வாரமாக நல்ல ரெஸ்பான்ஸ் வருது. ஒவ்வொரு வியூஸ், ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் எனக்கு ஒரு உற்சாகத்தை தராங்கன்னே சொல்லலாம். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிவு வர கதையை கேளுங்க. இந்த முக்கியமான 3 குணங்கள் உங்களுடைய பாதையை முள்ளா மாற்றுதா தோட்டமாக மலருதாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ஒரு கதையாக பார்க்கலாம். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது. ரொம்ப தற்பெருமையோடு வாழ்ந்து வந்தது. ஒவ்வொரு நாளும் எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்குமா, யார் இந்த காட்டோட ராஜா அப்படின்ட்டு. எல்லாரும் பயந்து நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராஜான்னு சொல்லுவாங்களாம்மா. சிங்கத்துக்கு பெருமை தாங்க முடியாது, சும்மாவே இது பண்ணிட்டு ஆடுவாங்க. இதில் இவங்களை பெருமையாக சொன்னால் சொல்லவா வேண்டும். உடனே சிங்கம் தலை நிமிர்ந்து சிரிச்சிட்டே போகுமா. ஒரு நாள் அந்த வழியாக ஒரு பெரிய யானை வந்தது. சிங்கம் அந்த தடுக்குது. யானை, யார் இந்த காட்டோட ராஜான்னு சத்தமாக கர்ஜிக்குது. உடனே யானை சும்மா தும்பிக்கையை வச்சு விட்டு விளாசுது சிங்கத்தை போட்டு. உடனே சிங்கம் கீழே விழுந்துருச்சு. எழுந்து கோபமாக கேட்டது, நான் என்ன செஞ்சேன், கேள்வி தான் நான் கேட்டேன். யானை ஒரே ஒரு சிரிப்போடு சொல்லுது, நானும் பதில் தான் சொன்னேன், உனக்கு தான் புரியலன்ட்டு. அந்த டைம்லேருந்து சிங்கம் யார்கிட்டையும் கேட்கல. சில நேரம் அமைதி தான் பதில். ரொம்ப தற்பெருமை பேசக்கூடாது. நம்மளோட என்னதான் ஒரு பாசிட்டிவான ரேஞ்சில் இதுவாக இருந்தாலுமே நமக்குள்ளே அந்த தற்பெருமை எப்போ வருதோ அன்றைக்கே நம்ம தோல்வி அடைஞ்சிடறோம் அப்படின்ட்டே சொல்லலாம். அதே மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். இப்போ என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கூட இந்த சேனலை ரன் பண்ணுறேன்னு சொல்லலை. ஏன்னா சொன்னால் அவங்களாம் சிரிச்சிருவாங்க. ஒரு நாள் இந்த சேனல் நல்ல நிலைக்கு வரும்னு நான் நம்புகிறேன். அதுக்காக இப்போ எதையும் ஷோ பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஸோ நம்ம ப்ராவப் சொல்லுவாங்க இல்லைங்களா தமிழில், நிறை குடம் தழும்பாது அப்படின்னு சொல்லிட்டு. யார்கிட்ட பவர் இருக்கோ அவங்க பார்த்திங்கன்னா நிறைய சத்தம் போட்டு எல்லார்ட்டையும் ஷோ பண்ணுவாங்கங்கிறது அவசியம் கிடையாது. உண்மையான திறமை பேச வேண்டியதில்லை, அது வெற்றியாலே பேசும் அப்படின்ட்டே சொல்லலாம். அடுத்த ஸ்டோரி பார்க்கலாங்களா? முரணான மண் பாத்திரம். ஒரு கிராமத்து பெண் தினமும் ஆற்றிலிருந்து தண்ணி எடுத்து வருவாங்க. அவங்கக்கிட்ட 2 மண் பாத்திரம் இருந்தது. 2 பக்கம். ஒன்று நல்லா ஃபுல்லாக கவர்டாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா லைட்டாக உடஞ்ச மண் பாத்திரம். அவங்க 2த்தையும் தூக்கிட்டு போவாங்க டெய்லியும். ஒரு மண் பாத்திரம் அழுதுட்டு இருந்ததாம்மா. இவங்க போய் கேட்டிருக்காங்க, ஏன் நீ அழுகிற அப்படின்ட்டு. நான் உடஞ்சி போயிருக்கிறதுனால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, டெய்லியும் தண்ணி வழியார சிந்திட்டு தானே வரேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த பெண் சிரிச்சிட்டே சொல்கிறாங்களாம்மா, நாளைக்கு நம்ம போகிற வழியை நீ பார்த்துட்டே வா அப்படின்ட்டு. அடுத்த நாள் அவள் போன போது அந்த பாத்திரம் பார்த்தது. வழியெல்லாம் பச்சையாக பூக்கள் மலர்ந்தது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ விடுற தண்ணியால் தான் இந்த பூக்கள் உயிரோடு இருக்குது அப்படின்ட்டு. அந்த நாள் அந்த மண் பாத்திரம் தன்னுடைய குறையை மறந்தது. அதுக்கு தெரிஞ்சது, சில உடைச்சல்கள் கூட வேறொருவின் வாழ்க்கையில் அழகை உருவாக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் இருக்கும் குறைகள் சில சமயம் பலருக்கு பலன் தரும். சில நம்மளை டம்மியாக பார்க்குறாங்க, சில நம்ம வழியை பார்க்குறாங்க. ஆனால் நம்ம நல்லது பார்க்குறது குறைவு தான். கரெக்டுங்களா? நமக்குள்ளே இருக்க நல்லதே நம்ம பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி தான் நமக்குள்ளே என்னென்ன குறைகள் இருக்கோ அதை தான் நம்ம மிகைப்படுத்தி அடுத்தவங்க கிட்ட பேசுவோமே தவிர நமக்குள்ளே இருக்க பாசிட்டிவே நம்ம பார்க்க மாட்டோம். எனக்கும் இதே மாதிரி தான் நடந்தது. என் வீடியோவுக்கு ஆரம்பத்தில் சில பேர் கேலி பண்ணாங்க, யார் உன் குரலை கேட்க போகிறாங்கன்ட்டு. ஆனால் அந்த வார்த்தைகள் தான் எனக்கு ஊக்கம் தந்தது. அந்த வழிந்த தண்ணீர் மாதிரி அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் தான் எனக்குள்ளே மலர்ச்சி தந்தது. நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஒரு வெப்பன். உங்கள் சக்ஸஸ் ஸ்டார்டிங்கில் வளர விடாமல் தடுக்கிறதுக்கு. அதை நீங்கள் அந்த வெப்பனை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு சக்ஸஸாக ஃபெயிலியராங்கிறது இருக்கும். அதனால் யாராவது உங்களை குறை சொன்னாங்கன்னா அது உங்களை உடைக்காது, உருவாக்கும். நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மலர்ந்த மண். ஒரு கிராமத்தில் ஒரு பொண்ணுக்கு ஓவியம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க வீட்டில் யாருமே அவங்க விருப்பத்தை கேட்க மாட்டாங்க. ஓவியம் வரைவதனால என்ன கிடைக்க போகுது, படித்து வேலைக்கு போகிற வழியை பார் அப்படின்ட்டு கேலி பண்ணுவாங்க. சும்மா எல்லாத்தையும் கேட்டு அமைதியாக இருந்தாள். இரவு வந்தது. ஒளியில்லா அறையில் மெழுகுவத்தி வைத்து அவள் ஓவியம் வரைவாள். அந்த ஒளியில் அவள் கனவுகளுக்கும் வண்ணம் பூசினாள். ஒரு நாள் கிராமத்தில் ஓவிய போட்டி நடந்தது. அவள் யாருக்கும் சொல்லாமலே சரி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுறாங்க. அவளோட ஒரு படம் அழகாக வரைகிறாங்க. ஒரு மண்ணில் இருந்து ஒரு பூ மலர்ற மாதிரி. அதில் எழுதியிருக்காங்க, அவமதிப்பிலிருந்தே வேரூன்றி மலர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் பார்த்தவுடன் எல்லாருக்கும் மௌனமாக நின்ட்டாங்க. ஏன்னா எதிர்க்க இருக்கவங்களுக்கு நம்ம நல்ல ஒரு அடி கொடுத்த மாதிரி ஆயிரும் இல்லைங்களா. அந்த காம்படிஷனில் அவங்க வின்னும் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பிற சொன்னதை கவனிக்கல, என் மனசு என்ன சொல்லிச்சோ அதை நான் நம்பினேன், அதை இன்றைக்கி நான் மேடையில் இன்றைக்கி செயல்படுத்தி காமிச்சு பரிசு வாங்கினேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
அதே மாதிரி தான் ஒருத்தருக்குமே உள்ள ஒரு டேலண்ட் இருக்குது. அதை அடுத்தவங்க டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்க டிஸ்கரேஜ் பண்ணுறாங்கனாலே நீங்கள் அவங்கள விட அதிகமாக தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். எங்கே அவங்கள விட வளர்ந்து காட்டிட போகிறீங்கிற பயமும் கூட தான். அதனால் டிஸ்கரேஜ் பண்ணுறாங்கங்கிறதுக்காக அங்கேயே உட்காராமல் நம்மளோட சக்ஸஸ் அவங்களுக்கு காட்டி அவங்கள உட்கார வைக்கணும். அதுதான். இப்போ நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் எல்லோரும் சிரித்தாங்க. பட் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்கிறது யாருக்கும் சொல்லலை. அது இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி 2 சேனல் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 2 சேனலையுமே நான் ஷேர் பண்ணிவிட்டு இதை யாருக்கும் தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் பேசுகிற வாய் பேசிகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் தான் என்னோடய சகோதர சகோதரிகள். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ்க்காக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேவரட் டாபிக்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் வீடியோவாக போஸ்ட் பண்ணலாம். மக்கள் பேசுகிறது சில நிமிஷம் தான், ஆனால் நீங்கள் வெற்றி அடைஞ்சிங்கன்னா அவங்க மௌனமாயிருவாங்க. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் 3 பாயிண்ட்ஸ். செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். நம்மளை பற்றி பெருமை பேசக்கூடாது. டோன்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே மட்டம் தட்டாதீங்க. இக்னோர் அதர் நெகட்டிவ் வேர்ட்ஸ். யார் என்ன நெகட்டிவாக உங்களை பற்றி பேசினாலும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு பாசிட்டிவிட்டியை உங்கள் சரௌண்டிங்ஸில் வளர்த்து நீங்கள் சக்ஸஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக நோக்கி பயணிங்கள். இந்த 3 கேரக்டர்ஸ் இருந்தால் உங்கள் சக்ஸஸை யாராலையுமே தடுக்க முடியாது. நன்றி நண்பர்களே. இதுவரை பார்த்ததற்கும் என் பயணத்திற்கு துணை நின்றதற்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.